சென்னையில் இன்று விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டு வரும் நிலையில் 3 கூடுதல் ஆணையர்கள் தலைமையில் 16,500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சென்னையில வைக்கப்பட்ட 1,500க்கும் மேற்பட்ட சிலைகள் இன்று கரைக்கப்படுகிறது, கடலில் சென்று கரைக்கப்படுகிறது. அதற்காக காவல்துறையினர் அனுமதிக்கப்பட்ட வழிகளில் இந்த சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் செல்லலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி 1,519 சிலைகள் சென்னையினுடைய பல்வேறு வழித்தடங்கள் வழியாக, முக்கியமாக சென்னையில நீலாங்கரை பல்கலைநகர் பல்கலைநகர் பகுதியில அதற்கென்று கரைப்பதற்கென்று ஒரு இடம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்கென்று அந்த கன்வேயர் பெல்ட் மூலமாக அந்த சிலையை வைத்து கடற்கரைக்கு கடல் அருகே எடுத்துச் செல்லப்படும். கிரேன் உதவியுடன் அவற்றை கொண்டு செல்வார்கள். அதே போன்று சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம், காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகே, அதே போன்று பாப்புலர் இடைமடை, எண்ணூர், திருவொற்றியூர் உள்ளிட்ட அந்த பகுதிகளில் எல்லாமே சிலை கரைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அதே போல சென்னை முழுவதுமே போலீசார் பாதுகாப்பை பொறுத்தளவுல மொத்தமாக 18,000 போலீசார் பாதுகாப்பு என்பது சென்னையில மட்டுமே போடப்பட்டிருக்கிறது. அதாவது போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலைகளை கொண்டு செல்லக்கூடிய பகுதிகளிலிருந்து போலீசார் ஒவ்வொரு குழுவினராக தொடர்ந்து, ஒரு சிலைக்கு ஒரு குழுவினர் என தொடர்ந்து ஒரு பகுதியாக அவர்கள் கண்காணித்து கொண்டு வருவார்கள். எந்தவித சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படாதவாறு அந்த சிலையை கரைக்கக்கூடிய இடம் வரை தொடர்ந்து போலீசார் கண்காணித்து கொண்டு வருவார்கள். பல்வேறு இடங்கள்ல சிசிடிவி நிறுத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறையினுடைய நடமாடும் வாகனம், அதாவது இந்த மொபைல் கமாண்ட் சென்டர் என்று சொல்வார்கள், அது தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய வகையில் அந்த கேமராக்கள் இருக்கும். அது கட்டுப்பாட்டு அறையிலும் தொடர்ந்து கண்காணிக்கலாம். அதை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பார்கள். எனவே இன்று சென்னை முழுவதுமே 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதுல 16,500 காவல்துறையினரும் 1,500 ஊர்காவல் படையினரும் சேர்த்து அந்த பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. 3 கூடுதல் ஆணையர்கள் தலைமையில் அந்த பாதுகாப்பு. அதே போன்ற தமிழகம் முழுவதுமே சிலைகளை கரைப்பதற்கான ஏற்பாடுகளாக 74,000 போலீசார் பாதுகாப்பு நிலையில் ஈடுபட்டிருப்பதாக டிஜிபி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். அதுல கட்டுப்பாடுகள் என்று சொல்லும் பொழுது அனுமதிக்கப்பட்ட இடம், அதாவது ஒரு சிலையை கொண்டு செல்வதற்கு அந்த பொறுப்பாளரிடம் தெரிவித்திருப்பார்கள். இந்த வழித்தடத்தில் தான் சிலைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று. அதை தொடர்ந்து அந்த வழி நடத்துவதற்கும் ஒவ்வொரு பகுதியிலுமே போக்குவரத்து மாற்றங்கள், இந்த வழியால் தான் சிலையை கொண்டு செல்லக்கூடிய பகுதி என்று அறிவிப்பதற்கு ஏற்ப ஒரு பகுதியுமே காவல்துறையினர் இருக்கிறார்கள். அதன்படி அந்த சிலைகளை அனுமதிக்கப்பட்ட இடத்தில் அந்த வழித்தடம் வழியாக கொண்டு சென்று கரைக்க வேண்டும். சிலையை கரைக்கக்கூடிய இடங்கள்ல தற்காலிக கட்டுப்பாட்டு அறைகள், உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிலைகளை கரைப்பதற்கு கன்வேயர் பெல்ட், கிரேன்கள், படகுகள் உதவியுடன் சிலைகளை கரைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிக நேரமாக சிலைகளை காத்திருக்க அந்த சிலைகளை கொண்டு வருவார்கள். அதிக நேரம் காத்திருக்க விடாமல் அவர்கள் உடனடியாக அந்த சிலைகளை கரைப்பதற்கு ஏதுவாக ஒவ்வொரு இடத்திலுமே இம்முறை கூடுதலாக கிரேன்களை கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள். சிலைகளை கரைக்கக்கூடிய இடங்கள்ல அவசர உதவி தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்களும் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.